ராசிக்கு 2ஆம் இடம் ஆரம்பமே அசத்தலுங்க. ரிஷப ராசிக்கு அற்புதமான அமைப்பு. சொல்லுவாங்கல்ல, எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைக்க போகிறீர்கள். அற்புதமான ஒரு ஆண்டு ரிஷபத்துக்கு குரு பகவானுடைய முயற்சி. எதிரி சரணாகதி அடைவார், வழக்குகளை வாபஸ் வாங்கிடுவாங்க, அல்லது வழக்கு சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய ஏளனம், பழிச்சொல், அவமானம், உங்களை பற்றி அவதூறு பரப்பவர்களுக்கு இந்த குரு பார்வை ஒரு சிம்ம சொப்பனமாக அமையும். அரசாங்க வேலை, அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கணும். மிக அற்புதமான பொன்னான காலம். எல்லா கிரகங்களும் சாதகமாக இருந்தால் எப்படிங்க? சீரான முன்னேற்றம், சிறப்பான பெரும் வாழ்வு. சுக்கிர பகவானை அம்சமாக பெற்ற ரிஷபராசிக்காரர்கள் அசுரகுரு, தேவகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்த குரு நமக்கு நல்லதை தருவாரா? அசுரகுருவுக்கு எதிரியாச்சே தேவகுரு எப்படி நல்லதை தருவார் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நல்லது தருவார். உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கே உச்ச வீடு கொடுத்தவர் குரு பகவான். அதனால் ராசிக்கு 2ஆம் இடம் ஆரம்பமே அசத்தலுங்க. ரிஷபராசிக்கு ராசிக்கு 2லே குரு, நாணயத்தை காப்பாற்றக்கூடிய இடம். ஏற்கனவே நீங்கள் சேமிப்பில் ரொம்ப அக்கறையான ஒரு ஆள். உறவுகள் விஷயத்திலும் சரி, வரவுகள் விஷயத்திலும் சரி கச்சிதமாக இருக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னால் ரிஷபராசி தான். உறவு எங்கன இருக்கணுமோ அங்கன, வரவு உன் காசு எனக்கு வேண்டாம், என் காசும் உனக்கு வேண்டாம், நியாயமாக இருந்துக்குருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ரிஷபராசிக்காரர்களிடத்துல எப்பொழுதுமே இருக்குது. வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற சித்தாந்தம் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். உணவு விஷயத்திலையும் சரி, உடை விஷயத்திலையும் சரி, ஆடம்பரமாக அழகாக இருப்பதிலும் சரி, வரவுக்கேற்ற செலவு செய்வதிலும் சரி, ரிஷபராசிக்காரர்களை அடித்துக்கொள்ள ஆள் இல்லை என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்றார். குடும்பம் நல்லா இருக்க போகுது, குடும்பம் அமைய போகுது. ஜென்மராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறத விட வேற என்ன நல்ல பலன் வேணும்? ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களெல்லாம் குரு வரும்போது நல்ல ஸ்தான பலன் கிடைக்குதுல்ல. கொடுத்த வாக்குறுதி, கொடுக்க போகிற வாக்குறுதி, வரவேண்டிய பணம், கொடுத்திருந்த பணம், சொல்கிற பேச்சு, நாணயஸ்தயா. இவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொன்னால் அந்த விஷயத்தை சரியாக செய்து விடுவார்கள். இவர்கள்ட்ட ஒரு பொருளை கொடுத்தா அவங்க பொருள் மாதிரி பார்த்துக்கிட்டு, அது இயற்கை குணம் ரிஷபத்துட்டே உண்டு. ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டா அதை அப்படியே கொடுத்தவர்களிடத்துல கண்ணியத்தோடு கட்டுப்பாட்டோடு ஒப்படைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த எண்ணத்தை மேன்மைப்படுத்தும் விதமாக ராசிக்கு 2லே குரு பகவான் உட்காரார். அற்புதமான அமைப்பு. பணம், காசு, குடும்பம். சொல்லுவாங்கள்ல, எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைக்க போகிறீர்கள். அற்புதமான ஒரு ஆண்டு ரிஷபத்துக்கு குரு பகவானுடைய பயிற்சி. எல்லா கிரகங்களுமே சாதகமாக இருக்குது. இப்போ இது ஒரு சூப்பரான அமைப்பு. எதிரி, கடன், இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு பிரச்சனை இருக்குது. ஐயா, ஏன் மேலே ஒருத்தர் வழக்கு தொடுத்துருக்கிறார்? ஐயா, சம்பந்தமே இல்லாத வழக்கு, அலையிறேன், வேலையை கெடுத்துட்டு போகிறேன், அந்த நேரத்துக்கு என்னால் போக முடியல, நிறைய செலவினங்கள், வாய்தா வாங்கியே மனசு கஷ்டப்பட்டு போச்சு, சம்பாதிக்கிறதுல பாதி பணம் வக்கீலுக்கு போயிடுச்சு, என்ன செய்கிறதுனே தெரியல. எதிரி என் பக்கம் நியாயம் இருக்குது, ஆனால் எதிரி சைடில் நியாயமே இல்லை, நல்லா இருக்கான் கண்ணு முன்னாடி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை குரு பார்க்கறதுனால எதிரி சரணாகதி அடைவார், வழக்குகளை வாபஸ் வாங்கிடுவாங்க, அல்லது வழக்கு சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அவர் எத்தனை தில்லாலங்கடி வேலை பார்த்தாலும் சரி, குரு பார்க்கும்போது உங்களுக்கு உரிய நியாயத்தை குரு பகவான் கொடுப்பார். சில மாதங்களில் அக்டோபர் 18 குரு பகவான் அதிசாரமாக கடகத்துக்கு போய் மீண்டும் டிசம்பர் 5 மிதுனத்துக்கு வருவார். அந்த மாதங்களில் சில விழிப்புணர்வுகளோடு இருங்க. மற்றபடி உங்களுக்கு நோய், கடன், எதிரி, வழக்கு குரு பார்வையினால் நிவர்த்தி ஏற்படும். சரி, இது மட்டுமா குரு பார்க்கிறார்? அடுத்து ரிஷப ராசிக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அவமானம். எல்லா திறமையும் இருக்குது சார், எல்லாம் இருக்குது, அழகு இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, ரிஷப ராசிக்கு எல்லா திறமையும் இருக்குது. ஆனால் கூட இருக்கவன் என்னை போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கான், காலை வாரி விட்டுக்கிட்டே இருக்கான். ஏதோ ஒரு சின்ன தப்பு, ஹியூமன் எரர், நான் பேசுனதில் ஒரு தப்புங்க, நான் எழுதி கொடுத்ததில் ஒரு தப்புங்க, அதை காரணமாக வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் எனக்கு குடைச்சல், தொந்தரவு,
என்னை அவமானப்படுத்துறதுல கங்கணம் கட்டிட்டு திர்றாப்புல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை உங்களுக்கு குரு பார்க்கறதுனால நீங்கும். உங்களுடைய ஏளனம், பழிச்சொல், அவமானம், உங்களை பற்றி அவதூறு பரப்பவர்களுக்கு இந்த குரு பார்வை ஒரு சிம்ம சொப்பனமாக அமையும். அதே போல் 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தனலாபம், புதையல் போன்ற தனம். அப்படின்னா என்ன, ரொம்ப நாள் நான் ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தேன், ஒரு பாலிசி போட்டு வச்சுருந்தேன், ஒருத்தட்ட காசு ரொம்ப நாள் கொடுத்து வச்சுருந்தேன், அல்லது என்றைக்கோ ஒரு நிலம் வாங்கி போட்டு வச்சுருந்தேன், என்றைக்கோ வாங்கின சொத்து, அதை இன்றைக்கி ஒரு மாற்றம் செய்யலாமா, அந்த சொத்தை விற்று ஒரு தொழிலில் போடலாமா, குரு பார்க்கிறாரே. ரொம்ப நாள் குரு நகை அடமானத்தில் இருந்துச்சு, வட்டியாக கட்டிக்கிட்டு இருந்தேன், அதோட முடிஞ்சு போச்சு, ஏலத்துக்கு தான் போகுதுன்னு நினச்சேன், ஆனால் ஒரு உதவி கிடைத்தது, ஒரு லாபம் கிடைத்தது, எனக்கு ஒரு அனுகூலம் கிடைத்ததுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையை உங்களுக்கு குரு பகவான் தன்னுடைய பார்வையால் கொடுப்பார். அடுத்து குரு உங்களுடைய ரிஷப ராசி. அப்போ எனக்கு கடன் குறையுது, எதிரிகள் குறையுது, வழக்குகள் குறையுது, அவமானங்கள் நீங்குது, இதெல்லாம் சொல்லிட்டீங்க. இதுக்கெல்லாம் காசு வேணுமே. வருமானம் இல்லாமல் எப்படி கடன் அடைக்கிறது? அவமானப்படுத்தியவர்கள் முன்னாடி எப்படி சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுறது? இவன் எங்கே வீடு கட்ட போகிறான், இவர் எங்கே கார் வாங்க போகிறாரு, இவர் எங்கே நல்லா வரப்போகிறாருன்னு நினச்சவர்கள் இடத்துல நீங்கள் எப்படி மேன்மைக்கு வரப்போகுது? அப்போ உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கணும், தொழிலால் கிடைக்கக்கூடிய லாபங்கள் நல்லா இருக்கணும், தொழில் அமையணும், ஒரு நிம்மதி இருக்கணும். தொழில் ஸ்தானத்துக்குள்ளே போயிட்டாலே ஒரு அமைதி. எனக்காக 10 பேர் வேலை செய்கிறாங்க, அல்லது நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சேன், எனக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்குது, திடீர்னு ஒரு ப்ரமோஷன், அரசாங்க வேலை, அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கணும். ரிஷப ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் கும்பம். அந்த கும்பத்தை காற்று ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது 9வது பார்வையாக, பலம் வாய்ந்த பார்வையாக சனீஸ்வர பகவானுடைய வீட்டை, உழைப்புக்கு காரணகர்த்தா, கர்மாவிற்கு காரணகர்த்தா என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். இது ஒரு நல்ல அமைப்பு. குருவோட வீட்டில் சனி பகவான், சனீஸ்வரன் வீட்டை குரு பார்க்கிறார் மிதுனத்தில் இருந்து. அப்போ 10ஆம் இடம் தொழில். ஒரு தொழில் அதிபர்னு போட்டுக்கலாம் உங்கள் பேருக்கு பின்னாடி. என்னடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, என்னப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, இந்த மாப்பிள்ளைக்கு நான் எப்படி பொண்ணை கொடுக்குறது, என்ன வேலை செய்கிறாருங்க அவர், எங்கெங்கே வேலை செய்கிறாரு அப்படின்னு கேட்பவர்களுக்கு ஒரு தொழில் செய்கிறாருங்க, 10 பேருக்கு வேலை கொடுக்குறார், அவர் ஒரு தொழில் அதிபர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொது இடங்களில் உங்களை ஒரு தொழில் அதிபர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்து அழகு பார்ப்பார்கள். சார் நான் வேலையில் இருக்கேன் சார், அந்த பதவி உயர் பதவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை எல்லாம் குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு ப்ரொமோஷன் நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க, குடும்பத்தில் நல்ல குதூகலங்கள் நடக்கும், குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செய்வீங்க, காதணி விழா, பெயர் சூட்டு விழா அத்துணையும் உங்கள் குடும்பத்தில் நடக்கும். குழந்தைகளை மையப்படுத்திய சந்தோஷகரமான விஷயங்கள், நகை வாங்கிறது, நகை சேர்ப்பது, இருக்கிற வேலையில் நகை எங்கெங்கே வாங்குது, போய்கிட்டே தானே இருக்குது. அது உங்கள் தசாபுத்தி. மத்தியம வயதில் என்ன தசை நடக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். அது குரு திசையா, சனி திசையா, புதன் திசையா, உங்கள் லக்னத்திற்கு அவர் யோகரா, சாதகமான கிரகமா, பாதகமான கிரகமா, இப்போ என்ன தசை நடக்குது, அதுக்குள்ளே என்ன புத்தி நடக்குது, அதை பொறுத்து தான் பலன்கள். குரு பார்வை பலன் தான். அப்படி பார்வை பலனில் நிறைய அதிர்ஷ்டம் இருக்குது. சந்தோஷமாக இருங்க. குரு பகவானுடைய பார்வையால் மேன்மையான பலன்கள் எல்லாம் உண்டு. மிக அற்புதமான பொன்னான காலம். எல்லா கிரகங்களும் சாதகமாக இருந்தால் எப்படிங்க? அதாவது 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவர் எப்படி வேணாலும் வாழலான்னு சொல்லுவோம். 9 கிரகம்லாம் உச்சம் பெற்ற ஜாதகம் இல்லை. அந்த மாதிரி சனி பகவானுடைய பயிற்சி, குரு பகவானுடைய பயிற்சி, ராகு கேதுவனுடைய பயிற்சி. கேது மட்டும் ராசிக்கு 4ல் இருப்பார். அது ராகு கேதுவனுடைய பயிற்சியில் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். அப்போ இந்த அமைப்புகள்லாம் ரிஷபத்துக்கு சர்வ யோகமாக இருப்பதனால ரிஷபராசி காட்டில் இனி மழை தான், வெள்ளம்லாம் வராது. சீரான ஒரு வளர்ச்சி, சீரான முன்னேற்றம், சிறப்பான பெரும் வாழ்வு ரிஷபத்துக்கு உண்டு. குரு வாழ்க, குருவே துணை. இத்துணை நன்மைகள் பெறக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் குரு பகவானை மறக்காமல் வழிபாடு பண்ணுங்க. குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு உதவிகள் செய்யுங்க. பள்ளி குழந்தைகளுக்கு நிறைய உதவிகள் செய்யுங்க. நிறைய தான தர்மங்கள் செய்து குருவோட அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தரிசித்து அங்கே உள்ள ராமானுஜர் அவருடைய
வழிபாடை மேற்கொண்டு வாருங்கள். குருவோட அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு பொன்னான காலம். நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவையும் தட்சிணாமூர்த்தியையும் அருகில் உள்ள சிவாலயம் சென்று வியாழந்தோறும் வழிபட்டு வாருங்கள். உங்களால் முடிந்த தான தர்மங்களை வியாழன் அன்று செய்து வாருங்கள். ரிஷபராசி வெற்றி மேல் வெற்றி. குரு வாழ்க, குருவே துணை.